தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டு ஒரு 50 நாள் பார்த்திங்கன்னா மணி விடுற டைமில் பார்த்திங்கன்னா கதிர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்திருக்குல்ல. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டாஸ் சத்து முழுமையாக பயிர்களுக்கு போய் சேர்றதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டோடைய மண்ணில் இயற்கையாகவே பொட்டாஸோட, அதாவது அந்த சாம்பல் சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த சாம்பல் சத்தை எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே சீராக பார்த்திங்கன்னா புடதல்லாது. அதுக்கு நம்மளுடைய ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் பொட்டாஷ் ஆக்டிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 4 to 8 கிலோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும். இந்த பொட டைமில் பார்த்திங்கன்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் பார்த்திங்கன்னா 60% பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையை 2 மூட்டையை கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செயற்கை ரசாயன உரங்களை பார்த்திங்கன்னா குறைச்சிட்டு மீதியை பார்த்திங்கன்னா இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் கம்பெனியில் பொட்டாஷ் ஆக்டிவான்னு சொல்லி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொடை பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா சீரான பார்த்திங்கன்னா மணியோட இது பார்த்திங்கன்னா வெயிட் கூடும். இதுக்கு நீங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு பார்த்திங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.